அன்பான யூடியூப் வாடிக்கையாளர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் பெருமை அடைகின்றேன். என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நிறைய பெற்றோருடைய குமுறல், ராத்திரியான தூக்க முடியலடி, நெஞ்செல்லாம் வலிக்குது. மருத்துவ கனவு என் பிள்ளைய அனுப்பணும்னு நினைச்சனே, ஆனா இப்ப என்னால எந்த முடிவுமே எடுக்க முடியலையே. இதுதான் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் மாணவர்களுடைய குமுறலா இருக்கு, வேதனையா இருக்கு. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. நிறைய மாணவர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு அதனால ஒன்று ரீ எக்ஸாம் நடத்துவாங்களா? இன்னொரு குரூப் ஆஃப் மாணவர்கள் நினைக்க ரீ எக்ஸாம் வச்சா எப்படி மார்க் வரும்? அன்பான மாணவ செல்வங்களே, நீ ரீ எக்ஸாம் வச்சா கூட உங்களுக்கு நீங்கள் எடுத்த மார்க்கை எடுக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா டைம் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த பதிவில் நான் உங்களுக்கு என்ன தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுடைய நிறைய பேருடைய கனவு என்ன இருக்குது? நம்ம டாக்டர் ஆகணும், மருத்துவர் ஆகணுங்கிற பெற்றோருடைய கனவு இருக்குது, மாணவருடைய கனவு இருக்குது. என் பையனும் டாக்டர் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நான் சொல்கிறத தயவு செய்து கடைசி வரைக்கும் நீங்கள் நல்லா கேளுங்க. நான் சில கருத்துக்களை மட்டும் தான் சொல்கிறேன். நான் முடிவு சொல்லலை, எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு வாழ்க்கையினுடைய ஒரு முடிவை எடுப்பதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த கருத்தை நான் கொடுக்குறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனலைஸ் பண்ணும் பொழுது இன்னும் அந்த நீட்டுடைய மார்க்ஸ், அதனுடைய ரேங்கிங் வச்சு நான் சொல்லும் பொழுது, ஒரு மாணவன் 625க்கு மேலே வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதுக்காக ஏன் கிடைக்கல என்ன கேட்காதீங்க. ரேங்கிங்கை வைத்து அந்த மார்க்குகளை வைத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நான் சொல்கிறேன். 625க்கு மேலே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அரசு மருத்துவமனையிலே அல்லது மருத்துவக் கல்லூரியிலே உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இரண்டாவது, 625 கீழே 500 வரைக்கும் இருக்கிறவங்க அந்த கேட்டகரி வைஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு ஆசை இருக்கலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த மார்க் இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலாம், ரிப்பீட் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 500க்கு மேலே வச்சுருக்கிறீங்க, 500லேருந்து 600 வரை கிடைச்சிருக்கு. உங்களுடைய எய்ம் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியாக இருந்திருந்தால் நீங்கள் ரிப்பீட் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும், நீங்கள் ஈஸியாக அடுத்த தடவை அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதுக்கு அடுத்த கேட்டகரி 500க்கு கீழே, அதாவது 400லேருந்து 500 கீழே இருக்கிறவங்க 2-3 ஆப்ஷன் எடுக்கலாம். ஒன்று, நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணவோ, இல்லை நீங்கள் ரிப்பீட் எடுக்கவோ, இல்லை நீங்கள் காத்திருந்து அந்த கம்யூனிட்டி வைஸ் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். உங்களுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, முதல் 24,000 ரேங்கில் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓபிசியில் இருக்கிறவங்க எடுத்திங்கன்னா 24,600 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எஸ்சி எடுத்துட்டிங்கன்னா 1,22,000 ரேங்க் இருக்கிறவங்க வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டியை பொறுத்தவரை 1,56,000 ரேங்க் உங்களுக்கு இருக்குமானால் உங்களுக்கு மருத்துவத்தில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கிடைக்கும்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி இந்த 400 மார்க்கு கீழே எடுக்கிறவங்க, நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், அடுத்தடவை நான் ரிப்பீட் பண்ணி நிறைய மார்க் எடுக்கலாம். மிகவும் கடினமான ஒன்று. நான் எடுப்பதில் தப்புன்னு சொல்ல, எக்ஸம்ஷன் இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் அதில் சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு 500க்கு மேலே எடுத்தவங்க இருப்பாங்க, இதுக்கு 400லேருந்து 500 இருக்கிறவங்களும் வருவாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டர் வந்து அதிகமாக இருக்கும்போது அடுத்த ஆண்டு இந்த கட் ஆஃப் அதிகமாவதுக்கு வாய்ப்பு. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். 400க்கு கீழே இருக்கிறவங்க தயவு செய்து நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் நல்லா தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. ரிப்பீட் எழுதுனா கூட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நீங்கள் அதை அடிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு அலைட் கோர்சஸ் நிறைய இருக்குது. லைக் பிடிஎஸ் படிக்கலாம், பிஏஎம்எஸ் படிக்கலாம், இல்லை அதுக்கு வெட்டினரி சயின்ஸ் படிக்கலாம். இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், இல்லை சார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே வரலையே, நீங்கள் ஏன் இந்த முடிவு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். 2 ஆர்குமெண்ட்டை பார்த்தபோது, நம்ம 2 ஆர்குமெண்ட் நீங்கள் கோர்ட்டில் நீங்கள் எல்லாம் ஹியரிங்ஸ் கேட்டிருப்பீங்க. என்டிஏ என்ன சொல்லுது, ரொம்ப பெருசாக லீக் ஆகலை அப்படின்னு சொல்லி அவன் ஒரு அஃபிடவிட்டை போடுறான். அடுத்தது சிபிஐ என்ன சொல்லுது, அவனுடைய ஃபைண்டிங்கில் என்ன சொல்கிறான், லீக் ஆனது உண்மைதான், ஆனால் பெரிய அளவில் வரல, ஒரு பர்டிகுலர் குரூப்பு ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் லீக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன நமக்கும் தெரியாது. இப்போ ஜூலை 18ஆம் தேதிக்கு இதை போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஹியரிங். அப்போ கூட ஜட்மெண்ட் வருமா, இல்லை இன்னொரு ஹியரிங் போகுமா, வழக்கு தொடருமா, லேட் ஆகுமாங்கிறத தெரியலாம். நம்முடைய பெற்றோர் நம்ம மனசில், பிள்ளைகளுடைய மனசில் டெய்லி நம்ம இந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லிடாதான்னு சொல்லி ஏக்கத்தில் காலையிலேயே அந்த டிவி முன்னாடி உட்காரோம், இல்லை அந்த ஆன்லைனில் உட்கார்ந்த ஹியரிங்கை கேட்டுட்டு இருக்கிறோம். அன்பான பெற்றோர்களே, மாணவர்களே, தயவு செய்து குழம்ப வேண்டாம். இப்பொழுது உங்களிடத்தில் என்ன மார்க் இருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிங்க. நிறைய பேர் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பெற்றோர்கள் ஃபோன் பண்ணும்போது
கேட்குறாங்க, சார் ஒரு நம்பர் கிடைச்சா ஒரு நாளைக்கு 50 கால் வருதுங்க, 50 காலும் 50 கன்சல்டன்ட் பேசுகிறான், ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று குழப்புறாங்க சார், எதை முடிவெடுக்கன்னு தெரியல. நான் பெற்றோர்களுக்கு அன்பாக சொல்லிக்கொள்வது, நிறைய பேர் நீங்கள் டிவி ஆடு பார்த்துருப்பீங்க, இந்த ஷாம்பு போட்டால் முடி தரை வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. போட்ட பிறகு தான் தெரியும் அது தரையில் விழுமா இல்லை தரை வரைக்கும் வலுமாங்கிறது எப்போ தெரியும்னா நீங்கள் போட்ட பிறகு தான் தெரியும். அதே போல தான் நிறைய பேர் அழகழகு வார்த்தைகளால் அழகழகாக உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க பல கருத்துக்களை சொல்லுவாங்க. தயவுசெய்து நீங்கள் குழம்பி போக வேண்டாம். அடுத்த ஆப்ஷன் என்ன, நம்ம மருத்துவர் ஆகணும் ஆனால் என்னால் முடியலையே, கிடைக்காதான்னு நினைக்கும் போது என்னுடைய கருத்து, ஆழமான கருத்து என்னன்னா, ஃபாரின் மெடிசன் நீங்கள் தாராளமாக போகலாம். இப்போ நிறைய பெற்றோர் ஃபாரின் மெடிசனே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஏன் அப்படின்னா நிறைய குழப்பத்தினால வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஃபாரின் மெடிசன் போனாலும் இந்திய மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களைப் போல நீங்களும் இந்தியாவில் பயிற்சி பெற்று நீங்கள் மருத்துவர் ஆகலாம். நீங்கள் அதனால் அதை பற்றி குழம்ப வேண்டியதில்லை. தைரியமாக உங்கள் பிள்ளைகளையோ இல்லை மாணவர்கள் நீங்கள் தைரியமாக போகலாம். எந்த வெளிநாட்டு படிப்பை குறித்து கேட்டாலும் அந்த வெளிநாடு மற்ற நாடுகளை விட நல்லா இருக்குதா, அதில் படித்து வந்த மாணவர்கள் எத்தனை பேர் இன்று இந்தியாவிலே அரசு மருத்துவமனைகளையோ அல்லது சிறந்த மருத்துவமனைகளோ வேலை பார்க்குறாங்கிறத தயவு செய்து பார்த்துட்டு முடிவெடுங்க. என்னுடைய கருத்து நான் சொல்ல போகிறா இருந்தால் யூஎஸ் போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் கிடைப்பது மிக கடினம். ஒரு சிலர் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இந்தியா வர வேண்டாம், நீங்கள் பிஜிக்கு அப்படியே போயிடலாம், அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதை நீ எழுதி பாஸ் ஆகிறதுக்கு சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி, சிலர் உங்களை மிஸ்கைட் பண்ணுவாங்க, தப்பாக போயிடாதீங்க. யூகே போங்க, அதுவும் அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஃப்ளாப் இதெல்லாம் இருக்குது, அதை எழுதி நீங்கள் போகலாம், தப்பு கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக எனக்கு தெரிஞ்சு நிறைய கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக இந்தியாவே வர வேண்டாம், அப்படியே போயிடலாம், நீங்கள் நீட்டே எழுத வேண்டாம், அப்படியே போயிடலாம். நீட் எழுதலை அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணவே முடியாது, நீங்கள் இந்த லைசன்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது, பண்ணவும் முடியாது. ஒருவேளை ஒரு சிலர் உங்களை ஏமாற்றுவாங்க, நான் எம்பிபிஎஸ் முடிச்சு உங்களை அப்படியே நாங்கள் அமெரிக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்தியா வர வேண்டியதில்லை, அதனால் நீட்டு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நீட் இருந்தால் இந்தியாவுக்கு வரும்பொழுது மிகவும் கண்டிப்பாக தேவை. ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதுக்கு உண்டான யுக்திகள் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா நிறைய பிள்ளைங்க கஷ்டப்பட்ட பிள்ளைங்க தான் போகிறாங்க, அவங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளோ அதுக்குரிய வசதிகளை செய்து கொடுப்பதற்கு யாரும் கிடையாது. ஏன்னா பெற்றோர் சிங்கிள் ஏர்னிங்கில் வர்றவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றவங்க, நிறைய பேருடைய பேரண்ட் என்னென்னா, நான் தான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், இவ்வளோ மார்க் எடுத்துட்டா, 300 மார்க் எடுத்துட்டா, 250 மார்க் எப்படியா டாக்டர் ஆகணும், பிள்ளைங்களுக்கு அந்த கனவு இருக்கும். அதை நிறைவேற்றும் போது அது முடிச்சு வந்த பிறகு நமக்கு யூஸ் ஆகுமான்னு பாருங்கள். இன்னும் நிறைய கன்சல்டன்ட் குழப்புறது, அந்த காலேஜ் இல்லை அந்த கண்ட்ரி என்எம்சி ரெகக்னைஸ் பண்ணுமா, இல்லை அப்ரூவல் இருக்கா, என்எம்சி அப்ரூவல் இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட. வெளிநாட்டு மருத்துவக் கல்லூரிக்கு என்எம்சி அப்ரூவல் கொடுவதற்கு என்எம்சிக்கே தகுதி கிடையாது. என்எம்சி யாரு? இந்தியாவில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்தியாவில் புதுசாக ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறதா தான் என்எம்சியில் அப்ரூவல் வாங்கணும். என்எம்சியில் அப்ரூவல் வாங்கினா தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இது இந்தியாவை பொறுத்தவரை. வெளிநாட்டு மருத்துவ படிப்பை சேர்த்த பொழுது என்எம்சி ரெகக்னைஸ் பண்ணுதான் தான் கேட்கணும், அப்ரூவல் இருக்கான்னு கேட்க முடியாது. இதுவரைக்கும் என்எம்சி எந்த வெளிநாட்டு மருத்துவத்தையாவது செல்லும் செல்லாதுன்னு ஏதாவது எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்களான்னா எனக்கு தெரிஞ்சு 100% இல்லை. இவங்க நிறைய பேர் எங்கள் கண்ட்ரி இருக்குது, எங்கள் கண்ட்ரி இருக்குது, உங்கள் கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரியில் இந்த கண்ட்ரியிலன்னு சொல்லுவாங்களே வெளியே, 100% என்எம்சி இதுவரை இந்த நாட்டினுடைய மருத்துவ படிப்பு ரெகக்னைஸ் பண்ணப்பட்டதுன்னு எழுத்துப்பூர்வமாக எங்கேயும் கொடுத்ததில்லை. நீங்கள் ஆர்டிஐயில் போட்டால் வேறு எங்கேயாவது எம்பசியில கேட்டால் என்எம்சி வில் டிசைட் ஆஸ் பர் நார்ம்ஸ், இதைத்தான் சொல்கிறாங்களே வெளியே இந்த கண்ட்ரியை நான் ரெகக்னைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதாக நான் பார்த்ததே தெரியலை. இதை நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க உங்களை. நீங்கள் பெற்றோரும் மாணவரும் நீங்கள் இது உங்கள் லைஃபு, நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது எந்த கண்ட்ரியுடைய மாணவர்கள் இதுவரை இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, எஃப்எம்ஜி எழுதி பாஸ் ஆகிருக்கிறாங்க, எந்த அரசு துறையில் வேலை பார்க்குறாங்க, அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்களான்னு பாருங்கள். இதை விட்டுட்டு இந்த சுகர் கோட்டட் வேர்ட்ஸை நம்பி தயவுசெய்து பின்னாடி போகாதீங்க. ஒரு பெற்றோர் இடத்துல கேட்டார், சார் ஒரு கண்ட்ரியை மட்டும் கிட்டத்தட்ட எல்லா கன்சல்டன்ட்டும் போகாதுன்னு சொல்கிறாங்களே, ஏன் சார் அந்த நாட்டில் எதுவும் ப்ராப்ளமா? இல்லை, இதுவரைக்கும் எழுத்துப்பூர்வமாக பிலிப்பைன்ஸ்க்கு போகாதீங்க, இல்லை அந்த நாட்டில் படித்து செல்லாதுன்னு என்எம்சியோ இல்லை கொடுத்துருக்க ஒரு எம்பசி பேப்பர் வச்சுருப்பாங்க. எம்பசியில் என்ன சொல்லுவான், நீங்கள் போகும் பொழுது சரியாக புரிந்து கொண்டு போங்கன்னு தான் சொல்லுவான் ஒழிய பணத்தை செலவு பண்ணுவதற்கு முன்பு
தெரிஞ்சு கொண்டு போவாங்கன்னு சொல்லுவாங்களே தெரிய போகாதீங்க. இல்லை இது செல்லாதுன்னு எந்த கண்ட்ரியை பற்றியும் எந்த எம்பசியும் கொடுத்ததும் இல்லை, என்எம்சி சொன்னதும் இல்லை. நீங்கள் பார்க்க வேண்டியது பிலிப்பைன்ஸை பற்றி நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் இதை அலசி ஆராய்ந்தேன், ஏற்கனவே ஒரு யூடியூப் போட்டிருந்தேன். இப்போவும் நான் உங்களுக்கு பெற்றோர்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸில் உடைய 15 சிறப்பு அம்சங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்பர் 1, ஹை குவாலிட்டி எஜுகேஷன், அகடமிக்கில் தரம் சிறந்தது. இரண்டாவது, அந்த கண்ட்ரியுடைய லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் டீச் பண்ணுறதுனால உங்களுடைய லாங்குவேஜ் நம்முடைய லாங்குவேஜ் கிட்டத்தட்ட ஒன்போல் இருக்கிறதுனால உங்களுக்கு புரிவதற்கு ஈஸியாக இருக்கும். மூன்றாவது, ஆஃபோர்டபுள் டியூஷன் ஃபீஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் 10 லட்சத்துக்கு தரேன் 15 லட்சத்துக்கு தரேன்னு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் எல்லா கல்லூரிகளுமே தரமான, ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப லோவும் இல்லை, நீண்ட நாட்களாக மருத்துவ சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மருத்துவர்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க, சரியான கட்டணத்தில் சொல்கிறாங்க. நாலாவது, அந்த டிகிரி இதுவரைக்கும் நாட் ரெகக்னைஸ்ன்னு சொன்னதில்லை. அங்கே படித்து முடித்தவர்கள் யாரும் வேலை இல்லாமல் ரெகக்னைஸ் பண்ணலை அதனால் போட்டுட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. அஞ்சாவது, லைசன்சிங் எக்ஸாம், அதாவது எஃப்எம்ஜி எக்ஸாம் பாசிங் பர்சன்டேஜ் அதிகம் உள்ள நாடுல பிலிப்பைன்ஸ் ஒன்று. ஆறாவது, கிளினிக்கல் எக்ஸ்போஷர், மருத்துவமனையினுடைய பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ண விடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பேஷண்ட்டை நேருக்கு நேராக பார்த்து இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு நாடு. மாடர்ன் ஃபெசிலிட்டி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி உடைய எல்லா ஃபெசிலிட்டியும் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா கிட்டத்தட்ட ஏராளமான மருத்துவக் கல்லூரியில் இருக்குது. அடுத்து சொல்ல போகிற அந்த 8வது, ஃபேவரபிள் கிளைமேட், சீதோஷண நிலைமை மிகவும் அருமையான சீதோஷண நிலைமை, ரொம்ப குளிர் இல்லாத நம்முடைய இந்திய நாட்டு மக்களுக்கு ஏற்றாற் போன ஒரு சீதோஷண நிலைமை. 9வது, சேஃப் என்வாயர்மெண்ட், பாதுகாப்பான ஒரு இடம். 10வது, இந்தியன் ஃபுட். இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் தவாவ் சிட்டியில் இருக்கிற தவாவ் மெடிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் இல்லை புரோக்கன் ஷேர், அந்த கல்லூரியில் நடத்தப்படுகின்ற படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்திய நாட்டை சேர்ந்த தமிழகத்தை சார்ந்த ஒரு நிறுவனம் மாணவர்களை விடுதிகளை வைத்து நடத்துகிறார்கள். அந்த விடுதியில் சாப்பாடு எல்லாம் நான் மெனுவை பார்த்தேன், கிட்டத்தட்ட எல்லாமே நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற அத்தனை உணவுகளும் அங்கே சர்வ் பண்ணப்படுகிறது. சமையல்காரங்க பிலிப்பினோஸ் இல்லை, இந்தியாவை தமிழகத்தை சார்ந்த தலை சிறந்த குக்ஸ் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அதனால் அருமையான சாப்பாடு கிடைக்கும். அடுத்ததாக 11வதாக பார்க்கும்போது இந்த டிகிரி இன்டர்நேஷ்னல் ரெகக்னேஷன், இந்தியா மட்டும் இல்லை, நீங்கள் என்எம்சி மட்டும் இல்லை, யுஎஸ்எம்எல்ஏ எக்ஸாம் எழுதுனா நீ யூஎஸ் போகிறதுக்கு ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட கல்லூரிகள் அங்கே இருக்கிறது. யுஎஸ்ஏ போகிறதுக்கு மிகவும் சாதகமான ஒரு இடம். 12வது, அங்குள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் நம்ம செலவழிக்கிறது மிக குறைந்த செலவில் நம்ம அந்த நாட்டில் தங்கி படிக்க முடியும். 13வது, ட்ராவல் பண்ணுறதுக்கு இங்கேருந்து சிங்கப்பூர் டு தவாவ் ரொம்ப ஈஸியாக போகலாம். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தான் ட்ராவல், இடையில வேணால் கொஞ்சம் லே ஓவர் இருக்கலாம், பட் ஆனால் 7 மணி நேரம் தான் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அட்வான்ஸாக டிக்கெட் போட்டிங்க அப்படின்னா 15,000 கூட டிக்கெட் கிடைக்கும், ஈவன் 12,000 கூட டிக்கெட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 14வது, அங்கே கம்யூனிட்டி பீப்புள், நம்முடைய கம்யூனிட்டி பீப்புள் இந்தியன் பீப்புள் நிறைய மாணவர்கள் படிக்கிறதுனால நம்ம பிள்ளைகளுக்கு அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில் நம்ம ஒரு குட்டி இந்தியாவில் இருக்கிற போல இருக்கும், குட்டி தமிழகத்தில் இருக்கிறது போல இருக்கும். 15வது, எந்த கல்லூரியிலையும் டொனேஷன் வாங்குவது இல்லை. இந்த 15 காரணங்களால நான் இதை ப்ரமோட் பண்ணுறேன். 2வது, இந்த நாடு படிக்க போகிறாங்களே, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னுடைய நண்பர் ஒருவர் என்னை அழைத்து கொண்டு சென்றார். அந்த இடத்த பார்த்தேன். சென்னையில் வரலாற்று சிறப்புமிக்க மகாபலிபுரத்தில் இந்த கல்லூரிக்கான ஒரு அலுவலகம் இருக்கிறது. ஒரு மெடிக்கல் காலேஜோட பெஸ்ட்டாக வச்சுருக்கிறாங்க. அந்த கல்லூரியில் கிளாஸ் ரூம் போய் பார்த்தேன், மிக அருமையான கிளாஸ் ரூம் வித் ஏர் கண்டிஷன், சோஃபா மாதிரி எல்லா சீட் அரேஞ்ச்மெண்ட். 2வது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, அழகான கட்டில் மெத்த கொடுக்குறாங்க, ஏர் கண்டிஷன், அட்டாச் டாய்லெட், அருமையான உணவு, அருமையான கார்டன். நீங்கள் சென்னையில் எங்கேயும் பார்க்க முடியாது அப்படி ஒரு கிரீனரி அட்மாஸ்பியர். உள்ளேயே ஒரு கேன்டீன், மாணவர் உள்ளே போனார்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற ஃபீலிங் எனக்கு வந்தது. அந்த அளவுக்கு ஒரு வளாகத்தை செட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், எதுக்கு இது வச்சுருக்கீங்க அப்படின்னா, அவங்க நிர்வாகம் சொல்கிறாங்க, இந்த மாணவர்களை எடுத்த பிறகு விசா முடித்து கூட்டு போகிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். இந்த மீன் டைம் இந்த இடத்துல நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் நடத்துகிறோம். இந்த பிள்ளைங்க இங்கே இருக்கும்போதே படிக்கவும் செய்வாங்க,
அதே நேரத்தில் விசா ஒர்க்கு நடக்கும். ஸோ பிள்ளைங்களுடைய படிப்பு எந்த விதத்தில் கெட்டு போகாத அளவுக்கு அவங்க அங்கேயே உட்கார வச்சு விசாவை முடித்து கொண்டுட்டு போகிறாங்க. இது வரைக்கும் அந்த வளாகத்தில் போனவங்க நிறைய பேர் நல்லா படித்து இங்கே வந்திருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அந்த வளாகத்தில் படிக்கிறவங்க நிறைய பேர் அந்த பேட்சஸில் சென்னையில் படித்து போகிறவங்க முதல் 10 ரேங்க் அந்த யூனிவர்சிட்டியில் எடுத்தால் 10 பேருமே சென்னையில் படித்தவங்க தான் போயிருக்காங்க. ஒவ்வொரு பேட்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தேன். IMD 26னு ஒரு பேட்ச் இருக்குது. முதல் 10 ரேங்குமே தமிழகத்தை சார்ந்த இந்த கேம்பஸில் படித்தவங்க. IMD 27 அப்படி தான் இருக்குது. 25ல் கிட்டத்தட்ட 70% இருக்குது. இப்படி தான் ரிசல்ட் நல்லா வச்சுருக்கிறாங்க. டீச்சர்ஸ் அருமையான டீச்சர்ஸை வச்சு கைட் பண்ணுறாங்க. நான் மாணவர்கள்ட்ட பேசும்போது மாணவர்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது சார், நல்ல ஒரு என்வாமெண்ட்னு சொல்கிறாங்க. இதை நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா அங்கே போய் பாருங்கள். சென்னையில் மகாபலிபுரத்தில் இந்த கேம்பஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். பிடித்திருந்தால் அது நீங்கள் என்னென்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். பட் என்னுடைய திருப்பியும் நான் சொல்கிறேன், அறிவுரை என்ன அப்படின்னா, தயவு செய்து யாரும் சொல்வதை நீங்கள் கேட்காதீங்க. பெற்றோர்களும் மாணவர்களும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தரை நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க. நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். நான் சொல்கிறதையும் நீங்கள் நம்ப வேண்டாம். வந்து பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுடைய முடிவெடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. இதை கேட்கின்ற மாணவ மாணவிகள் இந்த சேனலை உங்கள் நண்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களை காண்போம்.